ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய செகண்ட் பேபியோட 7th மந்த் பேபிஸ் வர பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேபிங்கிறதுனால வந்து நான் பெருசாக எல்லாருக்குமே இன்வைட் பண்ணல. சும்மா நம்ம சரௌண்டிங்கில் உள்ள உங்களுக்கு மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு நான் இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து நாங்கள் நைட்டு வந்து நானே என்னோடய தங்கச்சி வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கிட்ட வந்து நல்லா சமையல் வேலையெல்லாம் வந்து நல்லா தீவிரமாக நடந்துகிட்டு இருந்தது. நல்லா சூப்பராக வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜோஸ்மா ஜோஸ்மா இங்கே பாரு, அம்மா பாரு. இப்போ மார்னிங் வந்து 9:30 ஆயிடுச்சு. 10:30க்கு வந்து நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. நல்லா சூப்பராக எனக்கு சாரீ கட்டி விட்டுருந்தா. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த சாரீக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய மேரேஜ் ப்ளவுஸு. சாரீ வந்து நான் ரீசெண்டாக எடுத்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸுக்கும் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து இதே நான் வியர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து எனக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா போட்டுக்கிட்டு இருந்தா. ரொம்பவே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராவின் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். யார்கிட்டையுமே இன்வைட் பண்ணல. சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க ப்ளஸ் அம்மா அப்பா இவங்களை வச்சு தான் நம்ம வந்து வளையல் போட போகிறோம். பின்னாடி அங்கிட்டலாம் என்னை சுற்றி சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தாங்க, கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சிரிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு ஜோ குட்டி வேறு வந்து என்னை பார்த்துட்டே இருந்தால் குறுகுன்னு என்னடா நடக்குது அங்கே அப்படின்ற மணிக்கு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் வந்து நைட்டு வந்து கோன் வைக்கலான்னு தான் நானும் என் தங்கச்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேஷன் முடித்து நாங்கள் தூங்கவே 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாப்பா அழுதா எப்படியும் நான் வந்து தூக்கி பாலாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மெஹந்தி போட்டால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் இல்லையா, அதனால் நான் மெஹந்தி போடவே இல்லை. ஆனால் லாஸ்ட் இயர் எனக்கு சூப்பராக மெஹந்தி போட்டு விட்ருந்தாங்க. சரி பரவாயில்ல, இந்த வருஷம் இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோடய அக்கா வந்துட்டு சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு நீ சாப்பிட்டுட்டு மேக்கப் போடு, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க தம்பிக்கு வந்து பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னைய. அதுக்கப்புறம் வந்து சரி நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட ஜோ குட்டியை பார்த்திங்கன்னா வந்து சரியான சேட்டை. ஜோ குட்டியை பாருங்களேன், அங்கே நல்லா ஜாலியாக வந்து சிசர் எடுத்து கையில் பூ கட் பண்ண எடுத்த சிசரை வச்சு விளாண்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு அந்த சிசரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வந்து அந்த சிசரை வாங்கவே விட மாட்டேன்ட்டு அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பின்னாடி அழகாக சூப்பராக பூவெல்லாம் வச்சு விட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் வந்து நானே பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு லாங் ஹேராக, அதனால் வந்து அவளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வந்து நானே ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டேன். மேக்கப் மட்டும் எனக்கு அவள் போட்டு விட்டா. ரொம்பவே சூப்பராக போட்டு விட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி என் சிஸ்டர் பண்ணது பாதி, அப்புறம் அந்த அம்மா பண்ணது பாதி, எல்லாம் சேர்ந்து நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாஸ்டப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா சாங்கெல்லாம் பாடி நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மன்று தந்தீரே. நன்றி ஐயா. செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்தவர்களை நடத்தும். எல்லா துதிகளும் மகிமையை நாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல வழிநடத்துதலும் அவருடைய சுகமும் அவருடைய ஆரோக்கியமும் அவருடைய பலனும் அவருடைய சகல நன்மைகளும் உதவிகளும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் விசேஷமாய் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் எப்போதும் விளைவிப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறவர், உண்மை நம்பி இருக்கிறோம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த நாளை தொடர்ந்து பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பாருங்க.
உன் பேர் சொல்லு. மோகனா, சௌந்தர்யா, செல்லக்குட்டீஸ். நடி. உனக்கு என்ன குழந்தை வேணும்? பாப்பாவா தம்பியா? தம்பி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? பாப்பா. மோகனாவுக்கு பாப்பா வேணுமா? சௌந்தர்யாவுக்கு தம்பி வேணுமா? பாப்பா என்ன குழந்தை இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். நான் வந்து எனக்கு ஸ்பூன்கிட்ட தான் கொஞ்சம் தான் ஊட்டி விட்டாங்களா, அதுக்கடுத்து இன்னி தான் நான் நல்லா சாப்பிட போகிறேன். வலையெல்லாம் நல்லா போட்டாச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் என்னை வந்து ப்ளஸ் பண்ணாங்க. நீங்களும் என்னை ப்ளஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கத்தரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் பொங்கல். இது மணிக்கு வந்து 5 வகையான சாதம் செஞ்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நான் வந்து லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிட்டேன். நல்லா ஃபுல் கட் பண்ணி ஆல்ரெடி எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வளையல் போடும்போது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உட்காந்து ஃபுல்லாக நல்லா நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து என்ன பேபி பேக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.